ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தியரி ஆஃப் மிஷின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21 தேர்ட் செமஸ்டர்ஸ்க்கு இருக்குது. சப்ஜெக்டோட கோடு வந்துட்டு ME3491. அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்டில் மெக்கானிசம் அப்படின்றத பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின்ஸு எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நவம்பர் டிசம்பர் 23 4 பார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 பார் அதோட 4 இன்வர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஏப்ரல் மே 23 3 இன்வர்ஷன்ஸும் டபுள் ஸ்லேட்டர் மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பார் மெக்கானிசத்தோட இன்வர்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் பாருங்கள், கைனமெட்டிக் இன்வர்ஷன்ஸ். அதில் 4 பார், அதில் பீம் இன்ஜின் ஆல் கிராங்க் லிவர் மெக்கானிசம், டபுள் கிராங்க் ஆர் கப்ளிங் ராட் ஆஃப் லோகோமோட்டிவ், வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம் ஆர் டபுள் லிவர் மெக்கானிசம் ஆர் வாட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்ராக்சிமேட் மெக்கானிசம். ஸோ இந்த 3 டைப் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீம் இன்ஜின். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியுது, ஓகேவா, கான்செப்ட் தெரியுது, பட் எழுதுகிறப்போ வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு, ஸோ என்ன கண்டென்ட் எழுதுனா போதும். இது மோஸ்ட்லி வந்துட்டு சம்டைம்ஸ் 13 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இன்வர்ஷன்ஸ் கேட்டுட்டு 7 மார்க் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இல்லைன்னா எல்லா இன்வர்ஷன்ஸும் கேட்டு 7 மார்க் கேட்பாங்க. ஸோ 5 இண்டிவிஜுவலாக வந்து ஏதாவது ஒரு இன்வர்ஷன்ஸை கொடுத்து 13 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அது கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிங்க, இந்த ஆன்சர் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிங்க. ஸோ மேலே பாருங்கள், பீம் இன்ஜின், இதுதான் ட்ராயிங்கு, பீம் இன்ஜின். ஸோ எப்போயுமே நம்ம வந்து மெக்கானிசம் அப்படின்றப்போ வந்துட்டு எனி ஒன் ஆஃப் த லிங்க் இஸ் ஃபிக்ஸ்டு, அதான் மெக்கானிசம். இன்வர்ஷன்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸிங் த டிஃப்ரெண்ட் லிங்க் ஃபார் கெட்டிங் த டிஃப்ரெண்ட் மெக்கானிசம், அதான் வந்துட்டு இன்வர்ஷன்ஸ். இதில் இந்த இன்வர்ஷன்ஸில் வந்துட்டு 4 பார் செயின் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. அந்த 4 பார் செயின் மெக்கானிசம் அதோட இன்வர்ஷன்ஸ் நம்ம போவோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீம் இன்ஜின் ஆர் அதுக்கான ஒரு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராங்க் லிவர் மெக்கானிசம். அந்த பீம் இன்ஜின் ட்ராயிங் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் எழுத வேண்டியது எத்தனை லிங்க் இருக்குது அப்படின்னு எழுதணும். எல்லா இன்வர்ஷன்ஸ்லேயும் 4 லிங்க் தான் இருக்கும், ஓகே. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் பண்ணி இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் செயின் ஆர் குவாட்ராட்டிக் சைக்கிள் செயின். ஃபஸ்ட்டு அதை ஒரு பாயிண்ட் எழுதுங்க. இது எதோட இன்வர்ஷன்ஸாக வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் எழுதிருங்க. இதே தான் நீங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்றப்பில் மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து லிங்க்கை வச்சு எழுதுங்க, ஓகே. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லிங்க்ஸ். அந்த லிங்க் ஒவ்வொன்று என்ன அப்படின்றத எழுதுங்க. லிங்க் 1 அப்படின்றது ஃப்ரேமு, அது வந்து ஃபிக்ஸ்டு. லிங்க் 2ன்றது கிராங்க், இட் வில் ரொட்டேட். லிங்க் 3 அப்படின்றது கப்ளர், இட் கனெக்ட்ஸ் த கிராங்க் as well as லிவர். லிங்க் 4 இஸ் லிவர் ஆஸ்லேட். இப்போ இந்த இதை செகண்ட் ஒன் பாயிண்ட் எழுதுங்க. தேர்ட் ஒன் பாயிண்ட் வந்து எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு எழுதுங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 டர்னிங் பார்ஸ், ஓகே. அந்த லிங்க் பேர் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. முடிஞ்சு அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து இன் திஸ் மெக்கானிசம், இந்த வேர்டு எழுதுங்க, இன் திஸ் மெக்கானிசம். ஸோ த கிராங்க் ரொட்டேட், when the crank rotates about the fixed center A, அந்த drawing பாருங்க, about the fixed center A, the crank rotates about the fixed center A. So due to that, the lever L4 oscillates about the fixed center D. The end of the lever E is connected to the piston rod. This piston rod reciprocates due to the rotation of the crank. It is used to convert the rotary motion from crank to reciprocating motion in piston rod. இந்த 5 பாயிண்ட் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இட் இஸ் த டைப் ஆஃப் இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் செயின், என்ன டைப்பில் வருது அப்படின்றது எழுதுங்க. செகண்ட் இதே இது நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இதை வச்சு நீங்கள் எழுதினாலே போதும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஒன் ஆஃப் ஃபஸ்ட் ஒன், இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் செயின். செகண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லிங்க்ஸ். தேர்ட் ஒன் அந்த லிங்க் என்னென்ன அப்படின்றது எழுதுங்க. எது ஃபிக்ஸ்டு, எது ரொட்டேட் ஆகும், எது ஆஸ்லேட் ஆகும் அப்படின்றது எழுதுங்க, ஓகேவா. ஸோ அடுத்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 டர்னிங் பார்ஸ் வச்சு எழுதுங்க. இந்த மெக்கானிசம் இது இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட கான்செப்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம். இந்த கான்செப்ட்ஸ் வந்து இந்த 2-3 லைனில் எழுதினா போதும். டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த கிராங்க், இதே எழுதுன அவசியம் இல்லை. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, பட் குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் ஷுட் நாட் ரெடியூஸ். In this mechanism, when the crank L2 rotates about the fixed center A, the lever oscillates at fixed center about fixed center D. ஸோ அந்த லிவரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பிஸ்டன் ராட். அந்த லிவர் ஆஸ்லேட் ஆகுது அப்படின்றப்போ வந்து அந்த பிஸ்டன் ராட் வில் மூவ் அப் அண்ட் டவுன், ஆரம் ஒர்க் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பிஸ்டன் ராட் ரெசிப்ரோகேட்ஸ் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த கிராங்க். இட் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த ரோட்டரி மோஷன். கிராங்க் ரோட்டரி மோஷனாக இருக்கிறத பிஸ்டன் ராடு வந்து என்ன பண்ணுது, ரோட்டரி மோஷன் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, ரெசிப்ரோகேட் மோஷனாக கன்வெர்ஷன். இதை மட்டும் எழுதினா போதும். ஸோ இதுக்கு வந்துட்டு 13 மார்க்கில் கேட்டாலும் சரி, இல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாலும் சரி, இந்த ஆன்சர் இஸ் இனஃப்.